ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போவாவது தோணியிருக்கா? அப்போது உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு சில பழக்கங்களை நீங்கள் நினச்சிக்கிறது மூலிமா உங்கள் லைஃப் ஸ்டைலை இன்னும் சிறப்பாக உங்களால் மாற்ற முடியும். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதை விட ஒரு நல்ல ஹேபிட்டை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது கொடுக்குற ரிசல்ட் தர சந்தோஷம் பல மடங்கு பெருசாக இருக்கும். சரிப்பா, அப்படி என்ன ஹேபிட்ஸ் அது பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ரைட் திங்ஸ் டவுன். நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களையுமே எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியாது. நம்ம மூளை எப்பவுமே நல்ல யோசனைகளை ரொம்ப சீக்கிரமாக மறந்துடும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுட்டே இருக்கும். சில நேரங்களில் நல்ல யோசனைகள்லாம் உங்களுக்கு தோணும். இதை நம்ம லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம லைஃப் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வேறு ஒரு வேலையில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த யோசனையை அப்படியே நம்ம மறந்துடுவோம். இதனால் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, நல்ல முயற்சிகளை தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம குழி தோண்டி புதைச்சிட்றோம். ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அது ஒரு டைரியாக இருக்கலாம், இல்லை மொபைல் நோட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்டாக இருக்கலாம். உங்களுடைய தினசரி செயல்கள், உங்களுடைய சிந்தனைகளை எல்லாமே நீங்கள் அதில் நோட் பண்ணிகிட்டே வரணும். தினமும் அதை எடுத்து படிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த யோசனைகளெல்லாம் இன்னும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்றத அது உங்களுக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் செயலில் இறங்கும்போது உங்களுக்கே தெரியாமல் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். செகண்ட், பிளான் இன்டென்ஷனல் பிரேக்ஸ். நீங்கள் தினமும் அதிக வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்னாலேயே நீங்கள் ரொம்ப களைச்சி போயிடுவீங்க. எப்பவுமே நீங்கள் ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஒர்க்னாலே உங்களுக்கு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கூட இருக்கலாம். இதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் இடையில சின்ன பிரேக்ஸ் எடுக்க முயற்சி செய்யுங்க. இது நீங்கள் அடுத்த வேலையில் கவனம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மூணாவது, ட்ராக் யுவர் ஹேபிட்ஸ். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்றத கவனிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு பழக்கம் உங்களுடைய நேரத்தை உங்ககிட்ட இருந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹேபிட் இல்லைனா அந்த செயல் உங்களுக்கு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தா இல்லை எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த செயல்கள் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படுதா இல்லை அது வெறும் நேர விரயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எந்த விதத்திலுமே உபயோகப்படாத ஒரு செயல் அப்படின்னா உடனடியாக அதை தூக்கி எறிங்க. நாலாவது, ஹவு டு ஃபினிஷ் யுவர் டே. ஒரு நாளை எப்படி நிறைவு செஞ்சால் அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு நாளைக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது, நீங்கள் என்னென்ன செயல்களெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறீங்க அப்படின்றத ப்ரையாரிட்டி வைஸ் பிரித்து எழுதிக்கோங்க. அதை எப்போ செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்றதும் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா நீங்கள் நாளைக்கு செய்ய போகிற வேலைகளை பற்றி ஒரு தெளிவு உங்கள்கிட்ட இருக்கும். இது உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணி வச்சனால நீங்கள் செய்ய போகிற வேலைகளில் நாளைக்கு ஏதாவது சவால்கள் ஏற்பட்டால் கூட அதை பதட்டமே இல்லாமல் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய நாளையை பற்றி இன்றைக்கே திட்டமிடுறது தான் நீங்கள் இன்றைய நாளை நிறைவு செய்வதற்கான சரியான வழி. அஞ்சாவது, ஸ்டார்ட் அ வீக்லி ரிவ்யூ. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்த மாதிரி உங்களுடைய அன்றாட செயல்களை, உங்களுடைய யோசனைகளை பற்றி நீங்கள் தினமும் எழுதிட்டே வரும்போது ஒவ்வொரு வாரமும் அதை எடுத்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீக்லி ரிவ்யூ பண்ணுறது மூலிமா நீங்கள் எந்தெந்த செயல்களை இந்த வாரம் செஞ்சு முடிச்சிருக்கீங்க, இல்லை என்னென்ன வேலைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எந்தெந்த வேலைகளை நீங்கள் சவால்களை சந்திச்சிருக்கீங்க, எந்த வேலைகளை உங்களால் செஞ்சு முடிக்க முடியல, ஏன், நீங்கள் எந்தெந்த ஏரியாஸ்லாம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்த வேலை எது, நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களெல்லாம் என்னென்ன, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரிய ஆரம்பிக்கும். இது நீங்கள் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆறாவது, டோன்ட் சே எஸ். பல இடங்களில் பல நேரங்களில் நம்ம நோ அப்படின்னு சொல்லணும்னு நினைப்போம். இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தோணும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சரிங்க, ஆமாம் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு தோணும், இதை நம்ம அன்னைக்கே நோன்னு சொல்லியிருக்கலாமே, இந்த வேலைனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே, தேவையில்லாமல் நம்ம நேரத்தை வீணடிச்சிட்ருக்கோமே அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச செயல்களில் உங்களை முன்னேற்றக்கூடிய செயல்களில் மட்டுமே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிங்க. ஏழாவது, டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களும் சரி, இல்லை வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிறத மட்டும் எப்போவுமே அவங்க நிறுத்தவே மாட்டாங்க. உங்கள் மூளைக்கு நீங்கள் எந்த மாதிரி உணவளிக்கிறீங்க அப்படின்றதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க, எதை படிக்கிறீங்க, எதை பற்றி சிந்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நமக்கு செல்ஃப் டிசிப்ளினும் செல்ஃப் கண்ட்ரோலும் ரொம்ப அவசியம். இந்த ஹேபிட்ஸை உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.